உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டுமென்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இறைவனை மனதார பிரார்த்தித்துக் கொண்டு எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஆடி மாதத்திற்குரிய கிளிநொச்சி மாவட்டத்திற்குரிய கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டங்கள் யாவும் இனிதே நிறைவேறியுள்ள நிலையில் அச்செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் சிறியேன் உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்திற்குரிய கல்வி செயற்பாட்டிற்காக கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிளி அழகாபுரி வித்தியாலயம் தெரிவு செய்யப்பட்டு அப்பாடசாலை அதிபரின் அன்பான வேண்டுகோளுக்கு அமைய 50 மாணவர்களுக்கு 90,000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. பிச்சை புயினும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே என்ற வாக்குக்கு அமைய ஒரு மாணவனுடைய கல்வி வறுமையாலே தடைப்படக்கூடாது என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். அடுத்ததாக வாழ்வாதார பணியாக ஏபிசி சந்தையடி வட்டக்கச்சி கிளிநொச்சி என்ற முகவரியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயாரான இடது பக்க மூட்டிலிருந்து முழங்கால் வரை சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆனந்தராஜா சந்திரவதனா என்பவர் எமது அமைப்பிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதற்கமைய 1,24,000 ரூபாய் பெறுமதியுடைய தரமான கோழிக்கூடு அதனுடன் இணைந்த கோழி குஞ்சுகள் உட்பட மொத்தம் 1,24,000 ரூபாய் பெறுமதியான வாழ்வாதார செயற்திட்டம் எமது அமைப்பினரால் அவருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. தருணத்திலே அவரது இந்த வறுமையான குடும்ப சூழ்நிலைக்கு மத்தியிலும் அவரது மூத்த மகன் ஏற்கனவே பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்று வருகின்றார். 2வது மகனும் பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்று வருகின்றார். 3வது மகன் ராமநாதபுர மகாவித்தியாலயத்தில் உயர்தர விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்று வருகின்றார். அவரும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாவார் என்ற நம்பிக்கை அவரது குடும்பத்தினருக்கு இருக்கின்றது. எனவே அவரது வாழ்வாதாரம் மேம்படவும் அவருக்கு நாங்கள் இந்த உதவியை வழங்கியமையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டமாக இலக்கம் 357 ஆனந்தபுரம் கிழக்கு கிளிநொச்சி என்ற முகவரியைச் சேர்ந்த யுத்தத்தினால் இடது காலினை இழந்த மூனா ரவீந்திர ராஜா அவர்கள் எமது அமைப்பினரிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருக்கு 29,200 ரூபாய் பெறுமதியான உலருணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. இவரது மூத்த மகன் இருவருக்கும் இடுப்புக்கு கீழே இயங்காது. 2வது மகள் ஒரு கையும் ஒரு காலும் ஏலாது. இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் மிகவும் ஒரு சொல்லனா துன்பங்களை அனுபவித்து தமது அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது இந்த 29,200 ரூபாய் பெறுமதியான இந்த உலருணவும் மருத்துவ பொருட்களும் அவர்களுக்கு நீண்ட நாள் பாவனைக்கு போதாமை என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். எனவேதான் அவருடைய முகவரி அவருடைய பெயர் விவரங்களை நான் இந்த வலையொலி காணொளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். யாராவது உதவி செய்யக்கூடிய அன்பு உள்ளங்கள் அவருக்கு உதவி செய்தால் அது உண்மையிலேயே ஒரு பெரிய விடயமாக இருக்கும் என்பதை இங்கே நான் பணிவுடன் தாழ்மையாக முன்வைக்கின்றேன். இத்துடன் எமது கிளிநொச்சி மாவட்டத்திற்குரிய கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டம் யாவும் இனிதே நிறைவேறியது. இந்த செயற்திட்டங்கள் இனிதே நிறைவேற ஒத்துழைப்பு வழங்கிய எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் தாயக நிர்வாக உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த செயற்திட்டத்தை ஒழுங்கமைப்பு செய்து மிகவும் திறம்பட நிறைவேற்றிய எமது மதிப்பிற்குரிய அதிபர்
முருகேசபிள்ளை பிரேம்குமார் கிளிநொச்சி மாவட்ட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், அவருடன் இணைந்து எமது நிர்வாக கிளிநொச்சி மாவட்ட உறுப்பினர் சேதுபதி சார் அவர்களுக்கும், கருணாகரன் சார் அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துடன் இந்த மகத்தான உன்னத அறப்பணி எந்தவித தடையுமின்றி இனிதே சிறப்புற நிறைவேற தாராள மனதுடன் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்தும் தாயகத்தில இருந்தும் எமது அமைப்பிற்கு மாதாந்தம் நிதி பங்களிப்பு வழங்கி வருகின்ற அன்பு உள்ளங்களுக்கு இந்த தருணத்திலே நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் சிரம் தாழ்த்தி எமது பணிவான நன்றிகளை காணிக்கை ஆக்குகின்றோம். நான் ஏற்கனவே பல வலையொலி காணொலிகளிலே அன்பான ஒரு கோரிக்கையை உங்களுக்கு முன்வைத்திருந்தேன். எமக்கான வேண்டுதல்கள், அதாவது நலிவுற்றோர்களுக்கான தேவைப்பாடுகள் நிறைய தாயகத்திலே காணப்படுகின்ற காரணத்தினால் எமக்கு வருகின்ற நிதியை நாங்கள் பகுத்து அந்த நிதி பங்களிப்பை தற்சமயம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் என்ற மாவட்டங்களுக்கு சுழற்சி அடிப்படையிலே வழங்கி வருகின்றோம். எனவே தேவைப்பாடு அதிகம் நலிவுற்றோர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் உதவி செய்ய முன்வார அன்பு உள்ளங்கள், இந்த வலையொலி காணொலியை நான் பல காணொலிகள்ல குறிப்பிட்டது போல இது ஒரு பொழுதுபோக்கு காணொலியாகவோ அல்லது ஒரு தேவையற்ற காணொலியாகவோ தட்டி செல்லாம கடந்து செல்லாம உங்களால உதவி செய்ய முடியாவிடனும் இந்த காணொலிய புரிதோறு உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்த அன்பருக்கு அனுப்பி அவரையும் எங்கட அமைப்பில நிதி பங்காளராக அவரும் நிதி பங்களிப்பு வழங்குறதுக்கு உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக நிதி பங்களிப்பு செய்ய வருகின்ற அன்பு உள்ளங்கள் எமது மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். NNK10-2024 என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் எனது புலனம் தொலைபேசி இலக்கம் ஊடாகவும் 0033-651-14-62-64 என்ற தொலைபேசி ஊடாகவும், இல்லையென்றால் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் நிரந்தர முகவரியாகிய அலுவலக நிரந்தர முகவரியாகிய நீதிமன்ற ஒழுங்கை மல்லாகம் என்ற முகவரிக்கு தங்களுடைய தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து எமது அமைப்பின் உன்னத வளர்ச்சிக்கு உறுதுணை புரியுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக ஆவணி மாதத்திற்குரிய நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் செயற்திட்டம் யாழ் மாவட்டத்தில் இனிதே நிறைவேறும் பட்சத்தில் அந்த செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை வலையொலி காணொளி முன் பிரசன்னமாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என உறுதியளித்துக் கொண்டு, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம். இந்த இடத்திலே நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அதிபர் ரவீந்திரன் அவர்கள், எமது அமைப்பின் உறுப்பினர் நண்பன் சேதுபதி சார் அவர்களே, கருணாகரன் சார் அவர்களே, அன்பான மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இனிய காலை வணக்கம். உண்மையிலே ஒரு மகிழ்வான நிகழ்வு. கூடுதலாக நாங்கள் இவ்வாறான உதவிகளை கிராமங்களை நோக்கித்தான் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நகரத்தை நோக்கி பலர் செல்வார்கள், பல உதவிகள் கிடைக்கும். இந்த மாணவர்களை உயர்த்தி விடுவது எங்களுக்கு அது மேன்மையாக கருதி இந்த மாணவர்களுக்கான இந்த சிறிய உதவிகளை என்று வழங்குகின்றோம். இது எப்படி தயார் செய்யப்பட்டிருக்கின்ற அடுத்த வருடம் நீங்கள் பயன்படுத்துவதற்காக தரம் 1 இருக்கிறவர்கள் தரம் 2க்கு செல்கின்ற போது அதற்கு பொருத்தமான கற்றல் உபகரணங்களால் அதை போடப்பட்டிருக்கிறது. ஆகவே பாதுகாப்பாக வைத்து நீங்கள் அடுத்த வருடம் புதிய வகுப்பிலே அதை பயன்படுத்த அவர் செய்ய வேண்டும். இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அனைவருக்கும்
உண்மையிலே ஒரு அழகான பாடசாலை. நான் இன்றுதான் இந்த பாடசாலைக்கு முதல்வர் வந்திருக்கிறேன். பெருமையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. அழகான பாடசாலை, அழகான மாணவ செல்வங்கள். நீங்கள் நல்ல உயர்நிலை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. கிளை அழகாபுரி வித்தியாலயத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த வித்தியாலயத்தின் ஆசிரியர்களுக்கும் இந்த வித்தியாலயத்திலே கற்கின்ற பிள்ளைகளுக்கும் மற்றும் இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் உறவுகளுக்கும் எங்களது நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பின் செயற்பாட்டாளர்களுக்கும் குறிப்பாக பிரேம்குமார் சார், கருணாகரன் சார் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பானது தாயகத்திலே இருந்த புலம்பெயர் உறவுகளின் ஒரு சேர்க்கையாகும் தாயகத்திலே இருக்கக்கூடிய நலிவுற்ற மக்களுக்கு தங்களது உழைப்பிலிருந்து ஒரு ஆதாரத்தை சேமித்து அதை இந்த மக்களுக்கு பயன் தரும் விதமாக சென்றடைய வேண்டும் என ஒரு திட்டத்தை வகுத்து அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு சுழற்சி முறையிலே பல்வேறு வேலை திட்டங்களை செய்து வருகிறார்கள். இதற்காக புலம்பெயர் நாடுகளிலே அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது போல தாயகத்திலும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஆங்காங்கே இந்த செயற்பாடுகளை நகர்த்துவதிலே அவர்கள் பல்வேறு முனைப்புகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கிளிநொச்சியிலும் அவர்களது செயற்பாட்டிலே நானும் பிரேம்குமார் சாரும், கருணாகரன் சாரும் உட்பட மற்றும் பலர் இணைந்திருக்கிறோம். எங்களது இந்த நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு என்பது பிரதானமான 3 கருத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வேலை திட்டங்களை நடத்தியிருக்கிறது. அதிலே பிரதானமானது கல்விக்கான உதவிகளை வழங்குதல். அந்த வகையிலே அந்த செயற்பாடானது இன்று உங்களது பாடசாலையை நோக்கி நகர்த்தப்பட்டு இருக்கிறது நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பினால். அதைவிட வாழ்வாதார செயற்பாடுகளாக சாதாரணமாக தங்களுக்கு வருமானத்தை ஈட்ட முடியாத மக்களை அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் முகமாக பல்வேறு உதவி திட்டங்களை செயற்படுத்துகிறார். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள். உங்களுக்கு தெரியும், பல்வேறு சூழ்நிலைகளிலே எங்களது சமூகத்திலே மாற்றுத்திறனாளிகள் பலர் இணைந்து வாழ்கிறார்கள். அவர்களும் தங்களது வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு பல்வேறு இடர்பாடுகளை நோக்கி பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். இந்த பிரதான கருத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய அமைப்பு தங்களுடைய சேவைகளை நகர்த்தி இருக்கிறது. இன்றைய தினம் நாங்கள் உங்களிடம் வருவதற்கு முதல் இந்த மாற்றுத்திறனாளிகள் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சுமார் 26,000 ரூபாய் பெறுமதியான ஒரு உதவி திட்டத்தை, உணவுப் பொருட்கள் உள்ளடங்களாக அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை கையெழுத்து விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் சுமார் 90,000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரண பொருட்கள் அழகாபுரி வித்தியாலயத்தில், அதாவது உங்களுடைய பாடசாலையில் சுமார் 50 மாணவர்களுக்கு இந்த நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பினால் கையளிக்கப்பட இருக்கிறது. இந்த பொருட்களை, இந்த கற்றல் உபகரணங்களை நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பு உங்களுக்கு தருவது உங்களுடைய குடும்ப வறுமைக்காக அல்ல. குடும்ப வறுமை என்பது ஒரு புறம். மாற்றாக இந்த உபகரணங்களை பெற்றுக்கொள்வதன் ஊடாக உங்கள் கல்வியிலே நீங்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும். கற்றலுக்கு எந்த விதமான இடர்பாடுகளையும் நீங்கள் எதிர்நோக்கி விடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே ஒரு கற்றலுக்கான உதவியாகத்தான் இந்த உதவி திட்டம் வழங்கப்படுகிறது. எனவே இதனை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த உபகரணங்களை வீண் விரயம் செய்யாமல் நல்லபடியாக அதனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கற்றலிலே ஒரு நல்ல அடைவு மட்டத்தை அடைய வேண்டும் என இந்த நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு எதிர்பார்க்கிறது. அதனை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். அதற்கு உந்து சக்தியாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இருப்பீர்கள் என இந்த பெற்றார் தரப்பில் இருந்தும் நாங்கள் ஒரு நம்பிக்கையை கொள்கின்றோம். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெறுமதியான நாளாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு விடயமாக இல்லாவிட்டாலும் எங்களது தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்த உறவுகளின் ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் உருவான ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் இந்த உதவியை உங்களுக்கு நாங்கள் நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பினூடாக கையளிப்பதிலே நாங்கள் பெருமகிழ்வடைகின்றோம். மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், கல்விக்காக உங்களை நோக்கி இந்த உதவி வந்திருக்கிறது. நீங்கள் நல்ல கல்வி நிலையை அடைய மட்டத்தை அடைய வேண்டும் என நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.
பிரேம்சர் அவர்கள் அதிபர் கூட்டத்தில் வந்து டீச்சர் உங்களோட பாடசாலைக்கு நான் கொஞ்சம் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணம் கொடுக்கலாமான்னு கேட்டேன். கரும்பு தினக்கூலியாண்டு நானும் உடனே ஓம் என்று சொல்லி அற்புத விதமாக அவர் நமது பாடசாலையை தெரிவு செய்து அது இந்த கிராமம் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள கிராமம், அதாவது பெற்றோர்கள் மத்தியிலே வருமானம் குறைவாக இருக்கின்ற கிராமம். அந்த வகையிலோ என்னவோ தெரியாது உங்களை தெரிவு செய்து தூர இடத்திலிருந்து வந்தாலும் எங்களுக்காக இதனை தெரிவு செய்து இதனை அந்த கற்பித்தல் எங்களை தர வேண்டும் என்று நினைத்த உள்ளத்துக்கு முதலில் நமது பாடசாலை சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். அடுத்ததாக இந்த நன்றியோடு அமைப்பினர் அதனை சேர்ந்த இந்த அதிபர் அவர்களும் அதாவது சேவல் அறிஞர்களும் மற்றும் ஊட்டுப்புறம் பாடசாலை ஆசிரியர் கருணாகரன் அவர்களும் வந்து நமது இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலும் அவர்களையும் வரவேற்பதோடு அவர்களுக்கும் நமது பாடசாலை சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் என்னென்னு சொன்னால் வணிக இலக்கியங்களிலே கர்ணன் கொடுக்கும்போது ஒரு கை கொடுப்பதை மற்ற கை அறியக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு கர்ணன் எல்லாருக்கும் பொருட்களை கொடுப்பான் என்றும் கொடுக்கும்போது பொருட்களை இப்படியே கொடுக்காமல் இப்படி வைத்திருக்கும் போது மற்றவர்கள் அதனை எடுப்பார்கள், அப்பொழுது கையிலே இருக்கும் என்பது போல இவர்களும் மற்றவர்களுக்கு தெரியாமல் என்ற பாடசாலையை தெரிவு செய்து மிகவும் சிறப்பாக இந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சேவை மீண்டும் தொடர வேண்டும். பல்வேறுபட்ட மாணவர்கள் இதன் மூலம் பயனை பெற்று தங்கள் கல்வியை தொடர வேண்டும். அதற்கு இவர்கள் ஒரு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி எனதுரையை முடித்து கொண்டு தொடர்ந்து திரு பிரேம்சர் தொடர்ந்து நன்றியோர் நேசக்கரங்கள் அமைப்பை சேர்ந்த அதாவது ஓய்வு நிலை அதிபர் திரு சேதுபதி அவர்கள் கங்கை முற்றத்தில் சிந்திய தத்தினங்கள் முத்து முத்தான சித்திரங்கள் கங்கை முற்றத்தில் சிந்திய தத்தினங்கள் பற்றும் பாசமும் வைத்தவற்றை நல்ல பாதையில் சேர்க்கும் பணியமதே. பற்றும் பாசமும் வைத்தவற்றை நல்ல பாதையில் சேர்க்கும் பணியமதே. முத்து முத்தான சித்திரங்கள் தங்கை முற்றத்தில் சிந்திய தத்தினங்கள். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க எமது பாடசாலைக்கு கற்றல் உபகரணம் தந்து உதவிய நல்வித்தோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினரும் அதை ஒழுங்கு செய்த பாடசாலை அதிபர்களுக்கும் எமது பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக பிரேம்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிப்பதில் எமது பாடசாலை பெருமிதம் அடைகிறது. வணக்கம். இன்றைய தினம் வட்டக்கட்சி சந்திரவதனா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கான வாழ்வாதார உதவியாக இன்றைய தினம் ஒரு கோழி கூடும் கோழி குஞ்சுகளும் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு சார்பாக இன்றைய தினம் இந்த இடத்திலே சமவளித்திருக்கின்ற நண்பனும் உறுப்பினருமான சேதுபதி சார் அவர்களுக்கும் கருணாகரன் சார் அவர்களுக்கும் சந்திரவதன் அவர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பானது கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையிலே உதவி திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையிலே இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைய தினம் கோழிக்கூடும் கோழி குஞ்சுகளும் அவருக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. அதனூடாக அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும். அவருடைய 2 பிள்ளைகள் ஏற்கனவே பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார்கள். 3வது மகனும் நினைக்கிறேன் விரைவிலே உயர்தரம் ராமநாதபுரம் மகா வித்தியாலயத்திலே விஞ்ஞான பிரிவிலே கற்று வருகின்றார். அவரும் பல்கலைக்கழகம் தெரிவாவார். அவர்களினுடைய எதிர்காலம் சிறப்பவும் அவர்களுடைய கல்வி மேம்படவும் இந்த உதவி திட்டம் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. வெளிநாட்டிலே இருக்கின்ற உறவுகளும் தாயகத்தில் இருக்கின்ற உறவுகளினுடைய சிறுக சேமித்த ஒரு நிதி பங்களிப்பிலே இந்த உதவி திட்டங்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கிளிநொச்சியிலே இன்றைய தினம் இந்த உதவி அவருக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. அதை அவர் மகிழ்வோடு ஏற்று அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இதிலே பங்கெடுத்த சேதுபதி சாருக்கும் கருணாகரன் சாருக்கும் நன்றியை தெரிவித்து சந்திரவதனா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சீனோடாக முன்னேறுவேன் என்பதையும் உறுதியளித்துக் கொள்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பாக கிளிநொச்சி ஆனந்த நகரை சேர்ந்த ரவீந்திர ராஜா அவர்களுக்கான அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான உதவி திட்டமாக இந்த வாழ்வாதார உதவியாக பம்பர்ஸும் மற்றது உலருணவுப் பொருட்களும் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. 29,200 ரூபா பெறுமதியான இந்த உதவி திட்டங்களை நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு சார்பாக இன்றைய தினம் வழங்கி வைக்கின்றோம். நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பு கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளிகள் என்ற 3 வகையிலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு உதவி புரிந்து வருகிறார்கள் ஒவ்வொரு மாதமும். அந்த வகையிலே இன்றைய தினம் கிளிநொச்சியிலே ஆனந்தபுரத்திலே வசிப்பிடமாக கொண்ட ரவீந்திர ராஜா அவர்களுக்கு இந்த உதவி திட்டத்தை வழங்கி வைக்கின்றோம். இந்த இடத்திலே சமமளித்திருக்கின்ற உறுப்பினர் நண்பன் சேதுபதி சார் அவர்களுக்கும் ஆசிரியர் கருணாகரன் சார் அவர்களுக்கும் இந்த உதவி திட்டத்தை ஏற்று பெற்றுக்கொண்ட ரவீந்திர ராஜா அவர்களுக்கு நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியார்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பின் அவங்களின் உதவியோடும் சேதுபதி சார் அவர்களும் பிரேம்குமார் சார் அவர்களும் ஒழுங்குபடுத்தலில் இந்த உலர்ணவுப் பொருட்களும் பிள்ளைகளுக்குரிய பம்பர்ஸ் பொருட்களும் வழங்கப்பட்டது. அதனை வழங்கிய சேதுபதி சார் அவர்களுக்கும் பிரேம் சார் அவர்களுக்கும் நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூட கடமைப்பட்டுள்ளோம். நன்றி.